அஞ்சலிக்கு ஒரு பக்கம் வளைகாப்புக்கான ஏற்பாடுகள் வீட்டில் நடந்துட்டு இருக்குது. முரளியும் அங்கே இருக்காரு. ராகவை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க. ராகவ் வீட்டுக்கு வந்த உடனேயே அஞ்சலி ஓடி போயிட்டு, ராகவ, என்ன நீ ஏன் இப்படி பண்ணிட்ட? எவ்வளோ விஷயங்களை நீ மறைச்சி வச்சிருக்கிற, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியா? உயிரோட சமாதி கட்டின உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அஞ்சலி அழுதுகிட்டே கேட்குறாங்க. முரளி இதை பார்த்துட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி, என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முரளியை பார்த்து கத்துறாங்க. அப்போ தான் முரளிக்கே தெரியுது எல்லா விஷயமும் அஞ்சலிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற உண்மை. முரளியை பார்த்து அஞ்சலி சொல்கிறாங்க, நான் எவ்வளவு ஆசையாக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? அப்போ தான் நீ ராகவை நான் பரலோகம் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிக்கு சமாதி கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்டு முரளி, ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.